அபிரகாம் வணக்கம். பாதை மாறி சென்ற விஜயனுடைய பிரச்சார வாகனத்தால் புரசைவாக்கம் தேர்தல் பிரச்சாரம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பாதை மாறி சென்ற விஜயனுடைய பிரச்சார வாகனம் இதன் காரணமாக புரசைவாக்கத்தில் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் சென்னையில் மிக முக்கிய தொகுதிகளாக இருக்கக்கூடிய தியாகராய நகர், ஆயிரம் விளக்கு, எழும்பூர், அதைத் தொடர்ந்து புரசைவாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டு 8 மணி வரை அந்த பிரச்சாரம் மேற்கொள்ள விஜய்க்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருந்தது. அதன்படி திட்டமிட்டபடி விஜய் தியாகராய நகரில் அங்கு போட்டியிடக்கூடிய தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பிரச்சார வேனில் ஏற்றி அங்கு ரோட் ஷோ மேற்கொண்டு கூடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதற்கு பிறகு அங்கிருந்து ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு சென்று ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய தாவேகா வேட்பாளர் ஜெயஸ்ரீ பிரபாகரை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து எழும்பூர் தொகுதிக்கு சென்று ராஜ்மோகன் அங்கு தாவேகா சார்பாக போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்தும் அவர் பிரச்சார வாகனத்தில் ஏற்றியும் ரோட் ஷோ சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் விஜய் ஈடுபட்டார். அதன் தொடர்ச்சியாக தான் அவர் புரசைவாக்கம் செல்ல வேண்டிய ஒரு திட்ட பயணம் என்பது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், சென்னை சென்ட்ரலில் இருந்து இடதுபுறமாக செல்ல வேண்டும் விஜயனுடைய பிரச்சார வாகனம். ஆனால் இடதுபுறமாக செல்லாமல் அதற்கு பதிலாக பாதை மாறி நேராக சென்றதால் புரசைவாக்கம் பிரச்சாரம் ரத்து செய்யப்படுவதாக தாவேக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் புரசைவாக்கத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள, ரோட் ஷோ மேற்கொள்ள அங்கு வருவார் என்று ஆயிரக்கணக்கான தாவேக தொண்டர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்ட நிலையில் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கிறது. இதன் காரணமாக புரசைவாக்கம் பகுதியில் கூடியிருக்கக்கூடிய தாவேகாவுடைய தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் அனைவரும் கலைந்து செல்லுமாறும் மாவட்ட செயலாளர் பூக்கடை குமார் தெரிவித்திருக்கிறார். விஜயனுடைய புரசைவாக்கம் தேர்தல் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு கூடியிருந்த மக்கள், தொண்டர்கள் அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் பூக்கடை குமார் அறிவித்திருக்கிறார். அதாவது 8 மணி வரை விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியது. ஆனால் 6:10 மணிக்கே அவர் பிரச்சாரத்தை முடித்து விட்டு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், சென்னை சென்ட்ரலிருந்து இடதுபுறமாக செல்ல வேண்டிய விஜயனுடைய தேர்தல் பிரச்சார வாகனம் நேராக சென்று விட்டது. இதனால் தேர்தல் பிரச்சாரம் புரசைவாக்கத்தில் மேற்கொண்ட பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பது என்பது அங்கு கூடியிருந்த தாவேக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இன்னும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு 6 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் விஜய் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை போல தீவிர தேர்தல் பிரச்சாரம் தொடர்ச்சியாக மேற்கொள்ள மாட்டுகிறார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டால் அதற்கு பிறகு ஒரு நாள் விடுமுறை அளித்துவிட்டு அதற்கு பிறகு அடுத்த நாள் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என்ற விமர்சனம் கூட தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று அதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்க மறுப்பது, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க மறுப்பது போன்ற தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் தாவேக தரப்பில் முன்வைக்கிறார்கள். அதாவது எங்களுக்கு உரிய அனுமதி கொடுப்பதில்லை, காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுப்பதில்லை, இதனால்தான் எங்களால் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியவில்லை என்று தாவேக தரப்பில் தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்கள் கருத்திலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்தும் சில இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தை விஜய் ரத்து செய்து வரக்கூடிய நிலை தொடர்ந்து வருவதை பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்று இரவு 8 மணி வரை விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் சென்ட்ரல் இருந்து இடதுபுறமாக செல்ல வேண்டிய வாகனம் நேராக சென்ற காரணத்தால் வேறு வழி இல்லாமல் பிரச்சாரத்தை ரத்து செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு புரசைவாக்கம் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 6:10 மணிக்கு 8 மணி வரை அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் 6:10 மணிக்கு தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு விஜய் அவர் இல்லத்தை திரும்பிக் கொண்டிருக்கூடிய நேரலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். இது அங்கு கூடியிருந்த புரசைவாக்கம் பகுதியில் கூடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.